நம்ம எதுல ரொம்ப சோர்ந்து போக கூடாதுன்னா, மனுஷனுடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகவே கூடாது. எவ்வளவு பெரிய பலசாலிகளா இருந்தாலும் சில நேரத்திலே மனிதனுடைய வார்த்தைகள் நம்மளை ரொம்ப சோர்ந்து போக பண்ணுகிறது. வாழ்க்கையில வந்திருக்கிற பல பிரச்சனைகளை நீங்கள் அப்படியே சோர்ந்து போகாம நீங்கள் ஜெயித்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு மனுஷனுடைய வார்த்தையினால் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அது உங்கள் சொந்தக்காரங்க பேசி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மருத்துவர் உங்களை பார்த்து பேசி இருக்கலாம். யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல. ஆனா நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இல்லை, மனிதனுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலனை தருகிறார். நீ அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய வார்த்தை நடக்க போவதில்லை. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்ய போவதில்லை. கர்த்தர் அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையை அதம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற போகிறார். எலியாவை தட்டி கொடுத்த கர்த்தர் பக்கத்துல வந்து சொல்றாரு, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நீ சோர்ந்து போனாயோ, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ எனக்காக செய்ய வேண்டியது நிறைய காரியங்கள், நீ எழுந்து புறப்பட்டு கடந்து போ. ஹல்லேலூயா. சில நேரத்துல மனுஷங்க அப்படிதான், நம்மள விசுவாசமா இருந்தா நம்ம ரொம்ப உடைச்சிருவாங்க. உனக்கு இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க.